ஏற்கனவே நம்ம இந்த ஹைப்பர் அண்ட் ஹைப்போதைராய்டிசம்டைய சிம்டம் என்ன? இது என்னென்ன பண்ணும்? அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல இதுக்கு எந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும், டயட்டையும் நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். இந்த வீடியோ கீழ நான் ஒரு புள்ளி குடுத்திருக்கேன் பாருங்க. LI4 அப்படின்னு ஃபர்ஸ்ட் புள்ளி. 2வது தைராய்டு கிளாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புள்ளி. தொண்டையில LI18 அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் சேனலோட 18வது புள்ளி. GB21 அப்படின்னு ஷோல்டர்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. ஸோ இந்த 3 புள்ளிகள் சூப்பரா ஒர்க் பண்ணும். இந்த புள்ளிகள நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது டெய்லியுமே ஒரு 15 டைம்ஸ் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ற வகையில யூஸ் பண்ணலாம். இந்த 3 புள்ளிகளுமே ஒரே நேரத்துல தூண்டலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி செய்தாலே போதுமானது. தைராய்டு கிளாண்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆவறதுக்கு செலினியம் தேவை. ஸோ இந்த செலினியம் நிறைஞ்சிருக்கிற ஒரு நட் சொல்றேன், நோட் பண்ணீங்க. பிரேசில் நட் அப்படின்னு. ஸோ நட்ஸ் கடையிலயும் இல்ல ஆன்லைன்லயும் கிடைக்கும். இத காலையில எழுந்த உடனே 1ல இருந்து 2 நட்ஸ் டெய்லி எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான செலினியமும் கிடைக்கும். தைராய்டு ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ற அந்த கிளாண்டும் ப்ராப்பரா ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்க. இது ஆரம்ப கட்டமா தைராய்டு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப நாளா தைராய்டு இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா பண்ணாதான் சரியாகும். இதை பத்தி இன்னும் உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு. தேங்க்யூ.